தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் இளமதி தான் தன்னை பிளாக்மெயில் பண்ணுறது அப்படிங்கிறத கலா தெரிஞ்சுக்கிட்டாங்க ரிஷி மூலியமா. உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்போ கலாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இளமதியும் ஏமாந்து போயிட்டாங்க. அசோக்கை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பரமனும் ஏமாந்து போயிட்டாப்புல. சரி, அவங்க வரலனாலும் பரவாயில்ல, நீ சொல்லு, நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு பரமன் சொல்கிறாப்புல. கலாமா தான் அசோக்கை கொன்னது அப்படின்னு இளமதி சொன்ன உடனே பரமனுக்கு கோவம் வந்து இளமதி கன்னத்திலேயே அரைஞ்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, அதுதான் அந்த மினிஸ்டர் பையன் வீடியோவில் வாக்கு மூலமே கொடுத்துருக்காப்புல இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து இளமதி பரமன்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்பாமல் இருக்க முடியுமா, நேராக போய் நம்ம பரம கலாக்கிட்டேயே இந்த கேள்வியை கேட்டுடுறாப்புல. உடனே நம்ம கலா ட்ராமாவை ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ நீ சந்தேகப்பட்டுட்டியோ இதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கிச்சன்லேயே எதுலேயே இருந்து விஷத்தை குடிக்கிறேன் அப்படிங்கிற மாரியில் ஒரு பாட்டிலில் இருந்து எடுத்து குடிச்சிட்றாங்க. ஸோ இப்போ கலாவை எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வர்ற இளமதி வந்து கலாமா குடித்தது விஷமே இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. நம்ம பரம அந்த விஷ பாட்டிலை எடுத்துக்கிட்டு போய் மெடிக்கலில் கொடுத்து கேட்குறாப்புல, இது விஷமே இல்லை அப்படின்னு அங்கேயும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பரம என்ன செய்ய போகிறாப்புல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.